ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் வாழும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிட குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன், நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். பாக்கியவான்களான தனுசு ராசி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்களுக்கான பலன்கள், மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்காரர்கள் எடுத்தவொடனே பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படுற பாடு உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க, சொல்லாதீங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நல்லவங்களாக இருக்கும்போது பொதுவாக கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஸோ அதை தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்குலாம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போ நாங்கள் காணொலியில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ராசி அடிப்படையில் உங்கள் ராசிக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது முழுமையாக சரியானது தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ராசி அடிப்படையில் கோச்சார பலன்களாக நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள், ஜோதிடராக நாங்கள் சொல்கிற பலன்கள் சரியானது தான். இதை தாண்டி சிலருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், சிக்கல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். வாழ்க்கைனா அது எல்லாத்துக்குமே இருக்கும். நல்லது கெட்டது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், உங்களுடைய லக்னம், இதெல்லாம் ஏனைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த அடிப்படையில் அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது கோச்சார பலன்கள் தான். வழக்கம் போல் கோச்சார பலன்கள், உங்கள் ராசிக்கு கிரகச்சூழல்கள் எப்படி இருக்குது, கிரகநிலைகள் என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க, எங்கேருந்து என்ன பலன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற பலன்கள் காரண காரியங்களோட தான் சொல்ல போகிறேன். அதாவது ஏதோ உங்களுக்கு நல்லா இருக்கும், யோகமாக இருக்கும் அப்படின்னு இல்லாமல் அதுக்கான காரணம் என்னன்றதை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஸோ அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் துவங்கக்கூடிய 3ஆம் நாள், அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. உங்கள் ராசிக்கு 6-11க்குரிய சுக்கிரன், சுகபோகக்காரன் சொல்லக்கூடிய ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய, மன மகிழ்ச்சியை நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். பயணங்களை குறிக்கக்கூடியவர் தான். பயணங்கள் மூலம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அவர் மகாலட்சுமியோட அம்சம் சுக்கிரன். அவர் 3ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு. இப்போது மார்ச் 3ஆம் தேதி என்ன ஆகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்துக்கு போகிறாரு. கேந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் எப்பயுமே நல்ல பலன் தான் செய்வார். அவர் அந்த அவருக்கு கேந்திரஸ்தானமாக, அதாவது உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானமாக வரக்கூடிய சுக்கிரன் போய் அமரக்கூடிய அந்த வீடு இருக்கு இல்லையா, அது உங்கள் ராசிநாதன் குரு, அவருடைய வீடான மீன ராசி. மீன ராசியில் சுக்கிரன் அப்படின்னா அவர் உச்ச பலம் அடைகிறாருன்னு அர்த்தம். சுக்கிரனோ உங்களுடைய ராசிநாதன் வியாழனோ முழு பலம் பெறுறது உலகத்துக்கே நல்லது. உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ அப்படி ஏன்னா முழு சுபர் இல்லையா, 2 பேரும், சுக்கிரனும் சுபர், வியாழனும் முழு சுபர் தான். ஸோ அந்த வகையில் ஒரு நல்லவங்க நல்ல பலமாக இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது தான். அவங்க கெட்டவனு கூட கெட்டது நினைக்க மாட்டாங்க இல்லையா. ஒருத்தர் ரொம்ப ஒரு அயோக்கியனாகவே இருந்தால் கூட சரி உன் தப்பை நல்லா இருப்பான்னு தான் சொல்லுவாங்க, தவிர்த்து நீ கெட்டு போடான்னு சொல்லுவாங்க, வாயால் சொல்ல மாட்டாங்க. அதனால் சுபகிரகங்கள் பலம் பெறுறது உலகத்துக்கே நல்லது. எஸ்பெஷலி கண்டிப்பான முறையில் இந்த ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த மீன ராசியில் உச்ச பலம் அடைகிறான்னு சொன்னேன் இல்லையா. சுக்கிரன் உச்ச பலம் அடையும் போது என்னென்ன யோகங்கள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 4ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. 4ஆம் இடம்ன்றது வண்டி, வாகனம், தாயார், உங்களுடைய ஆரோக்கியம், வீடு, மனை, இதெல்லாம் குறிக்கக்கூடியது. ஸோ இந்த விஷயத்தில் உங்களுக்கு வீட்டில் உங்களோட சுற்றுச்சூழல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சுபத்துவ தன்மை ஏற்பட போகுது. ஒரு பாசிட்டிவிட்டி நிறைய கிரியேட் ஆக போகுது. ஒரு மனம் மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் நிறைய நடக்கும். நண்பர்களாக சொந்த பந்தமாக கூடி எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக விருந்து உபச்சாரங்கள் எடுத்துக்கிட்டு கலந்து பேசி சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு சுக்கிரன். அது போக இந்த வண்டி வாகன யோகங்கள், வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு, வண்டி மாற்றணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தையும் சுக்கிரன் கொடுக்க போகிறாரு.
பொருளாதார ரீதியாகவும் தன்னிறைவை கொடுக்க போறாரு. நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டல், அதாவது ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் போயிட்டு நண்பர்களோட சேர்ந்து விருந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம புது புது நிறைய புது நண்பர்கள், உறவுகள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போறாங்க. அவங்க மூலியமா நல்ல ஆதாயங்களும் இருக்க போகுது. பல தனுசு ராசிக்காரர்கள் வந்து கடல் கடந்து போகக்கூடிய யோகத்தையுமே வந்து 4ஆம் இடத்து சுக்கிரன் உங்களுக்கு குடுக்க போறாரு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆண்டு கிரகங்களா சொல்லக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வந்து அ இப்ப 2 ஆண்டுகளுக்கு அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 4ஆம் இடத்து சனி அர்த்தாஷ்டம சனி தான். அர்த்தாஷ்டம சனி வந்து அஷ்டம சனியில பாதி பலன குடுக்கும். அது அஷ்டாஷ்டம சனி வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனியில பாதி பலன் அப்டின்னா, அஷ்டம சனி என்ன குடுக்கும் அப்டின்னா, எல்லாத்துக்கும் தெரியும். அஷ்டம சனி காலம் வந்து ரொம்ப துயரமான ஒரு காலம். வீண் போராட்டம், அலைச்சல், உடல் ரீதியான துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் குடுக்கும். வீண் பழிய குடுக்கும். செய்யாத தப்புக்கு குற்றம் தண்டனை பெற நிலையை ஏற்படுத்தும். இதெல்லாம் செய்யக்கூடியதில பாதி பலன அந்த அர்த்தாஷ்டம சனின்றது குடுக்கும். 4ஆம் இடத்து சனி குடுக்கும். ஆனா இப்ப குடுக்குமா? இப்ப இருக்கக்கூடிய இப்ப வந்து அமரப்போறாரு. மீனத்திலிருந்து அமரப்போறாரு. மார்ச் 6ஆம் தேதி அமரப்போறாரு. அப்ப அதே மாரி செய்யுமா? அப்டின்னா, கண்டிப்பான முறையில இல்ல. மாறா அவர் யோக பலன் தான் செய்வார். அதுக்கான காரணத்த என்னன்னு தான் நான் சொல்லப் போறேன். அதாவது சனி 4ஆம் இடத்துல இருந்தாலும், அவர் இருக்கிற வீடு வந்து சுபகிரகமான உங்களுடைய ராசிநாதனோட இன்னொரு வீடான மீன ராசி. அங்க இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, அங்க இருந்து உங்களுடைய ராசிநாதன் குருவுக்கு கேந்திரத்துல இருக்கிறாரு. சனி இருக்கிற இடத்துல இருந்து குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. குரு இருக்கிற இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அப்ப வந்து சனிக்கும் குருவுக்குமான ஒரு கேந்திர தொடர்பு ஏற்படும்போது வந்து சனி வந்து கெட்டது செய்யாது. கெட்டது செய்தோ இல்லையோ கண்டிப்பா வந்து அதாவது நல்லது செய்தோ இல்லையோ கண்டிப்பா கெட்டது செய்யாதுன்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இருக்கிற வீடு மட்டும் இல்ல, அ சுபத்துவமான வீடு இல்ல. அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன், அந்த சனியோட அந்த நுழைவு அந்த ராசிக்குள்ள மீனத்துக்குள்ள வர்றது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுபகிரகத்தோட இணைவோட சேர்ந்து தான் வருது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் மீனத்துக்குள்ள வர்றாருன்னா, அத தொடர்ந்து 6ஆம் தேதி சனி உள்ள வந்துர்றாரு. அப்ப சுக்கிரனோட தொடர்போடையே சனி இருக்கிறதுனால, அதுவும் ஒரு சுபத்துவமான கிரகமா இருக்கிறதுனால, ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய இணைவு, கேந்திர இணைவும் இருக்கிறதுனால, சனி கண்டிப்பா உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. அர்த்தாஷ்டம சனிய நெனச்சு யாரும் பயப்பட வேணாம். பத்திரிகையிலயோ வேற எதுவும் விஷயங்கள் எங்கேயாவது நீங்க வந்து அர்த்தாஷ்டம சனி காலம் கஷ்டங்கள குடுக்கணும். நீங்களா வந்து மைண்ட் செட் ஆயிக்கிறாதீங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். நல்ல பலன் கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகுது. சனி, சுக்கிரன் சேர்க்கை வந்து வண்டி வாகன யோகங்கள், கண்டிப்பான முறையில வந்து கனரக வாகனம் வாங்குறது, எந்திரங்கள் வாங்குறது, இதெல்லாம் அதுக்கான வாய்ப்பெல்லாம் குடுக்கும். வெளிநாட்டு பயணங்கள குடுக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் தான் நடக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம சனி வந்து உங்களுக்கு வந்து விதிவிலக்கா தனஸ்தானத்து அதிபதியா வந்து அவர் வந்து 4ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்குரியவன் கேந்திரம் ஏறுறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். பொருளாதார ரீதியாவும் குடும்பம் ஒற்றுமைகள் எல்லாமே நல்லபடியா சிறப்பா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நிச்சயமா வந்து தனுசு ராசிக்காரர்கள் நாராயணர் வழிபாடு, அதாவது மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு சனிக்கிழமைகள்ல பண்ணிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமையில பண்ணுங்க. வாழ்க்கையில சிறப்பான நல்ல முன்னேற்றங்களோட, மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுல நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம் அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில முன்னாடி போனாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நம்ம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த நல்ல சுபகாரியங்கள இம்மீடியட்டா செய்ய முடியாம போறது. நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்றது ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள் அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு. தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளோ நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுபகிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும்
நல்ல பலன்கள் தான் குடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட, தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுக்கு உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி, இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன். ஆ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நெறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.